தொடர்ந்து எறும்பு கூட்டம் சேனலுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி. இன்றைக்கி ஆடி கிருத்திகைக்காக வேண்டி ஒரு முருகனை பற்றிய ஒரு பதிவு. நான் சொல்கிறது காஞ்சி பெரியவர் சொன்ன கதை. அவர் நிறைய பேர் இருக்கும்போது இந்த முருகனை பற்றி பேசும்போது இந்த கதையை சொல்லியிருக்கார். ஒருத்தர் மருந்து கடை வச்சுருந்தாராம். அவருடைய மருந்து கடையில் நிறைய நல்ல வியாபாரம்லாம் ஆகி நல்லா சந்தோஷமாக இருந்தார். அவர் மிகப்பெரிய திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர். அவர் கடையில் எப்போவுமே ஒரு இடத்துல திருச்செந்தூர் முருகனை வச்சு வழிபட்டுன்னு வந்தார். தினமும் அந்த படத்தை சுத்தம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி வத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி அது மாதிரி தினம் ரொம்ப பயபக்தியாக அந்த முருகனை வழிபட்டுன்னு வந்தார். அவருக்கு ஒரு பையன். அவன் கொஞ்சம் பெரியவனான ஒரு மாதிரி அந்த பையனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நல்லவன், உபகாரி, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன், யாருக்கும் தீங்கு நினைக்காதவன். அப்புறம் அதே மாதிரி தான் அந்த பையன் அவங்க படித்து முடித்த உடனே அவன் அப்பா கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு கடையில் பார்த்துன்னு இருந்தான். இந்த பையன்கிட்ட இந்த அப்பா சொல்லுவார், அப்பா நீ தினமும் உன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த கடையை ஓப்பன் பண்ணும்போது திருச்செந்தூர் முருகர் படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி வத்தி ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுட்டு இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக போகணும், எனக்கு எந்த விதமான கஷ்டமும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வேண்டிக்கோ. உனக்கு அதில் நம்பிக்கை இல்லையா, சும்மா அந்த படத்தை தொடச்சி கையெடுத்தாவது கும்பிடு, தினமும் இது செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு சொன்னான். அவங்க அப்பாவுக்கு திரும்ப கொஞ்சம் வயசாகி போச்சு. அவர் அந்த இறக்கிற தருவாயில் அந்த மாதிரி வயசாகி போச்சு. சொன்னார், அப்பா நான் திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு நீ அந்த திருச்செந்தூர் முருகன் படத்தை தினமும் வேண்டின்னு உனக்கு என்ன மாதிரியான கஷ்டம் வந்தாலும் சரி, முருகா என்னுடைய கஷ்டத்தை போக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ. உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையான்னு சொல்ல வரல, இதை ஒரு கடமையாக சாதாரணமாக செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரிப்பா நான் செய்கிறேன் அப்படின்னா அவங்க அப்பா காலமாயிட்டார். அதுக்கப்புறம் இவன் அந்த கடையை பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் அந்த கடையில் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் ஆஃப் ஆகிட்டோடனே அந்த இதெல்லாத்தையும் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த அல்மாரிலாம் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி கரண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்போது பயங்கரமான மழை. அந்த மழையில் நனைஞ்சிட்டு ஒரு பையன் ஓடி ஒரு மருந்து சீட்டை கொடுத்து, அண்ணா இந்த மருந்து இருக்கா, கொஞ்சம் தயவுசெய்து அவசரமாக கொடுங்கண்ணா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, டாக்டர் இப்போ இமீடியட்டாக இப்போ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, தயவுசெய்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இவன் இந்த மருந்து கடை ஓனர் அந்த பையன் அவர் அந்த மருந்து எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்கார். இந்த வந்த பையன் அவசரமாக அந்த டேபிள் மேலே இருந்தால் இன்னொரு மருந்து எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துன்னு போயிட்ட உடனே அப்புறம் பார்க்குறேன் அந்த பையன் ஓடி போயிட்டான், மழையில் ஓடி போயிட்டான். அந்த பையன் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, எங்கே போனான்னு தெரியாது, ஆஸ்பத்திரி. அப்போ இவருக்கு பயங்கரமாக பயம் ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த மருந்து ஒரு எலி மருந்து. அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணும்போது அதை டேபிள் மேலே வச்சுட்டு க்ளீன் பண்ணார். இவர் எடுத்து வச்ச மருந்தை வச்சுட்டு அந்த பையன் இந்த மருந்து எடுத்துன்னு போயிட்டான். இவருக்கு ரொம்ப அந்த கடை ஓனருக்கு ரொம்ப பயமாகி போச்சு அந்த பையனுக்கு. அப்போ அப்போ தான் அவர் முதல்ல ஆண்டவனை நினைக்கிறார். முருகா, ஆண்டவா, நான் இவ்வளோ நாள் ஒன்று நினைக்காம இருந்திருக்கலாம், இப்போ நினைக்கிறேன், திருச்செந்தூர் முருகா இந்த மருந்தை கொண்டு போய் அந்த பையன் அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்து அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, தயவு செய்து எனக்கு காப்பாற்று முருகா, காப்பாற்று அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் செய்கிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு ரொம்ப மனசு ரொம்ப நொந்து போய் அழறான், வேண்டிக்கிறான். வேண்டிட்டு இந்த பக்கம் திரும்பினோடனே அந்த மருந்து வாங்கிட்டு போனான் பார்த்தீங்களா, அந்த பையன் திரும்ப ஓடி வரான் மழையிலே. அண்ணா அப்படின்னா, சொல்லுப்பா என்னப்பா, அப்பா அந்த பையனை பார்த்த உடனே என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. நான் இங்கேருந்து இந்த மருந்தை தூக்கிட்டு ஓடும்போது அந்த மருந்து டப்பா பாட்டில் கீழே வழுக்கி விழுந்துட்டேன், உடஞ்சி போச்சு, எனக்கு வேறு ஒரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் உடைச்சது எலி மருந்து, அங்கே காப்பாற்றினது முருகன். இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றி முருகா, நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ அந்த மருந்தை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாரான். அப்போ அவர் சொன்னாராம், அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் திருச்செந்தூர் முருகனை மனமாற இப்போ தான்ப்பா நான் வேண்டுறேன். எனக்கு ஒரு பெரிய இக்கட்டை, எனக்கு ஒரு பெரிய ஒரு பழிய கெட்ட பேரை, இந்த கடைக்கு வந்த கெட்ட பேரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க முருகா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அதுதான் இறைவன். நீங்கள் நம்ம மனம் உருகி மனம் நொந்து நம்ம பாடினோம்னா, மனம் நொந்து வேண்டினோம்னா, மனம் உருகி அவங்ககிட்ட போய் சரணாகதி அடைஞ்சோம்னா, கண்டிப்பாக முருகன் நம்மளை
காப்பாற்றுவான்றது நிறைய இது இது வந்து ஒரு காஞ்சி பெரியவர் சொன்ன ஒரு கதை. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனுக்கு அருணகிரிநாதர் ஒரு பாட்டு ஒன்று பாடுறார். கொள்ளித் தலையில் எறும்பு போல கொலையுமென்றன் உள்ளத் துயரை ஒழித்தருளாய், ஒரு கோடி முத்தம் தெள்ளக் குழிக்கும் கடல் செஞ்சில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. இது வந்து அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனை பற்றி பாடின பாட்டு. அதே மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணோமானா தினமும் கூட நம்ம இந்த பாட்டை சொல்லலாம் முருகன் முன்னாடி. இவர் நம்ம திருப்பூரூர் சிதம்பரம் சுவாமிகள் சொன்ன பாடு. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. இதை போல் நிறைய திருப்புகழ் இருக்குது, நிறைய வள்ளலாருடைய பாடல்கள் இருக்குது, நிறைய அருளாளர்கள் வந்து முருகனை பற்றி பாடியிருக்காங்க. இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆடி கிருத்திகையில் நீங்களும் முருகனை நினைங்க, முருகனை மறக்காதீங்க. முருகன் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிட மாட்டான். எழும்பொழுதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்பொழுதும் வேலு மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்பொழுதும் வேலு மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்பொழுதும் வேலு மயிலும் என்பேன், வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பசுமலை வாழ் பரமனுக்கு அரோகரா.